10,000 ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க விவோவில் T3 லைட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து இருப்பீங்க. பட் அந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் சரியில்லாத விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதில் எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் ஒருத்தர் யாருக்கு அது செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்கிற ஒருத்தர் விஷயங்கள் எதுன்றதை பார்த்துடலாம். ஸோ அப்படி நான் பார்க்குறது முதல்ல இதில் இருக்கிற டிஸ்பிளே வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 720 பிக்சல்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஒரு கம்மியான ஒரு ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இதில் பிரச்சனை கிடையாது. இதோட நாச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபோன்லாம் பார்த்துருவீங்களா, ஒரு 7,000 8,000 ரூபாய்க்குள்ள ஃபோன்ஸில் நான் சொல்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் ட்ராப் நாச்சு அது மாதிரிலாம் சின்னலாம் பெருசாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோனை இந்த டைமில் போய் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு இது வந்து ஒரு IPS டிஸ்பிளே தான். இதோடைய மேக்ஸிமம் பிரைட்னஸ் பொறுத்தளவு 840 நிட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம அதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதோடைய அந்த நாச்சாக இருக்கட்டும், அது மாதிரி இதோடைய டிஸ்பிளே ரெசல்யூஷனாக இருக்கட்டும், இந்த விலைக்கு கண்டிப்பாக ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய சார்ஜிங், இங்கே வந்து 15 வாட்ஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் இல்லை. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சார்ஜரை தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் இல்லாது அந்தளவுக்கு வந்து ஒர்த்து இல்லாமல் தெரியுது எனக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கான்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஃபோனை கம்பேர் பண்ணால் தான் இதோட பெட்டராக இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மோட்டோடைய G34 அப்படின்ற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள ஒரு ஃபோன் தான். 10,999 வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இருக்குது. ஆனால் Vivo T3 லைட்டை பொறுத்தவரை 90 ஹெர்ட்ஸ் தான் வந்து ரெஃபரன்ஸ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டோ G34 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் நாச்சு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பொறுத்தளவில் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்தாலும் அந்த பஞ்சுவலுக்கும் வாட்டர் டாப்புக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்கே அதே ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லா வந்து வாட்டர் டாப் நாச்சு இல்லாமல் ஒரு பஞ்சுவல் இருக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ் நமக்கு வந்து கிடைக்குது டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது. மிச்சப்படி டிஸ்பிளே ரெசல்யூஷன் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் வந்து இருக்குது. Vivo T3 பொறுத்தளவில் ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது வெறும் 8 மெகா பிக்சல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே G34 வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செல்ஃபியில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள ஒரு ஃபோனாக G34 வந்து தெரியுது. ஸோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற Vivo T3 லைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் அப்படிங்கிறது நமக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது ஓகே தான். பட் அதோட பெட்டராக ஒன்று இருக்கும்போது எதுக்கு 8 மெகா பிக்சலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வந்து வருது. சார்ஜிங் வரும்போது மோட்டோவில் வந்து 20 வாட்ஸ் வந்து சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து 15 வாட்ஸ் சார்ஜிங் தான் வந்து கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே எந்த சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய வித்தியாசமாக நான் வந்து பார்க்குறேன். அடுத்து Vivo T3 லைட்டை பொறுத்தளவில் வெறும் மோனோ ஸ்பீக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மோட்டோ G34 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் வரும்போதுமே மோட்டோ G34 நல்ல ஒரு சூப்பரான டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடில் வந்து வீகன் லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவே இங்கே வரும்போது ஒரு நார்மலான டிசைன் தான் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான். ரியர் சைடில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மோட்டோ G34 Vivo T3 லைட்டோட பெட்டரான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கு. அதே நேரத்தில் Vivo T3 லைட்டில் நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அதை இப்போ நான் வந்து சொல்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP64 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசர் வரும்போது இங்கே மீடியாடெக் உடைய Dimensity 6300 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்லா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபோன்ஸ்ல வந்து இந்த ப்ராசரோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்பொழுதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4,14,564 அப்படின்ற ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணல. பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர ஃபோன்ஸில் அஸ் யூஷுவல் எல்லாமே அந்த 5000க்கு மேலே தான் வந்து வருது. ஸோ அதை நம்ம பெரிய இதாக வந்து சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் ரியர் கேமரா சென்சரை பொறுத்தவரை 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரியன்டாக ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வந்து RAM வேரியன்ட்ஸ் தான். ஸ்டோரேஜ் வந்து 128 GB தான் காமனாக இருக்குது. RAM பொறுத்தவரை 4 GB RAM உள்ளதும் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கும், 6 GB RAM உள்ளது பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. இவ்வளோதான் சிம்பிளான ரேட்டிங் தான். ஸோ இந்த Vivo T3 லைட்டை பொறுத்தளவில் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் நார்மலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. மிச்சப்படி வந்து டிசைன் வைஸாக நான் வச்சு ஒரு ப்ரீமியமாக லுக் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க, அந்த மாதிரி டிஸ்பிளே யூஸ் பண்ணும் போது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. இதை தாண்டி சார்ஜரை வந்து பாக்ஸில் கொடுக்காம இருக்கிறது, 8 மெகா பிக்சல் சென்சர் தான் வந்து கொடுத்துருக்குறது, இது மாதிரி நிறையா சரியில்லாத விஷயங்களும் கூட அதில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ இப்போதைக்கு ஓவரால் என்னுடைய ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படின்றத முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.